ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டாங்க. அனைவருக்கும் கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்னு. அந்த சட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா 25% இடஒதுக்கீடு மூலம் தனியார் பள்ளிகள்ல அந்த வாய்ப்பை வழங்கணும். 25% நிதியை ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முறை. ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு, எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் நிதியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்கல. இதை ஒன்றிய அரசு வழக்கறிஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு நீதிமன்றத்துல. இப்போ அந்த நிதி என்னாச்சு அப்படிங்கறத குறிச்சதான ஒரு கேள்விய நீதிமன்றம் கேட்டிருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தொடர்ந்து எந்த நிதியுமே அனுப்பாம மோடி அரசு வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த பாஜகவோட நம்ம எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள், முன்னாள் முதல்வராக தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுடைய நலன் கருதி கல்வி சம்பந்தமான நிதிகளை அவர்கள் கொடுத்தாதான் நான் கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஆளுமை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் மோடியை பார்த்து ஒரு அழுத்தம் கொடுத்து கல்விக்கான நிதியை வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.